ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் லால் பார் சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதை செய்யறதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி 3, அதாவது இது காஷ்மீர் ரெட் சில்லி கலர் கொடுக்கக்கூடியது. அது 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து இது நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வதக்கிட்டேன். அது வதங்கின உடனே அது கூடவே நம்ம ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 4 எடுத்துருக்கேன். அதையும் எடுத்து விட்டுறலாம். போட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ இதில் 20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உடச்சி அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். போகிற வரைக்கும் இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி. இதை நல்லா மூடி போட்டு வேக விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். பாருங்கள், பன்னீர் லால் கபாவுக்கு நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி, அது கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை ஃப்ரை பண்ணிடுவோம். கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீர் இப்போ இதில் சேர்க்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பண்ணி மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடானது 3 பிரிஞ்சு அதை சேர்த்துடலாம். அது கூடவே ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் இப்போ வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வதக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம்.
இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போக வச்சு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம போடுறோம். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி வேக வச்சு அரைச்சிருக்கோம். இதுக்கு வந்து இங்கே போட்டிருக்க வெங்காய தக்காளிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதை வந்து அதில் சேர்க்கலாம். இந்த மதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்க்கணும். ஓகே, 1 பாக்கெட் வாங்கிருக்கா, 2 பாக்கெட் வாங்கிருக்கலாம்ல. பாருங்க கைஸ், மம்மி என்ன பண்றாங்க. நம்ம அம்மா இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்க்கணும். சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை சேர்த்து அது நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்கும் போது நல்லா சாஃப்டாகிடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1 கிலோ பன்னீரை 1 கிலோ பன்னீர் வாங்கி செஞ்சாச்சுன்னா கம்மியாக இருக்கும் பன்னீர். பன்னீர் போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி, அது கூட ஒரு 2 ஸ்பூன் பட்டை. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பட்டர் நான் தான் செய்யப்போம். அதுக்கு வந்து நான் மைதா மாவு வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் கொஞ்சம் மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உருட்டுறதுக்காக கொஞ்சம் மைதா எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதி உள்ள மைதாவில் 1 கிலோ மைதாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை. இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர் சேர்க்கலாம். இந்த கிண்ணத்தில் தயிர் வந்து நான் இதால் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அந்த 1 கப் தயிர் கூட என்ன பண்ண போகிறேன்னா பால் வந்து 1 கப். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் சர்க்கரை, சால்ட் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதையும் அதில் சேர்க்கலாம். இந்த சர்க்கரை இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். இதை வந்து நம்ம இந்த மாவில் பாருங்க, இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சிடணும். பிளாட்ஃபார்மில்
கிச்சனோட மேடையில் இதை போட்டுட்டு நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு ஒரு கையில் இதை இப்படி பிடிச்சிக்க வேண்டியது. ஒரு கையில் பிடிச்சி நம்ம துணி இது பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இது மாதிரி அழுத்தி அழுத்தி இப்படி அழுத்தி இது பண்ணிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும். பாருங்க நல்லா ஊற்றி வந்துச்சு. இப்போ இதில் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவு எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக மேலே ஊற்றி மேலேயும் எண்ணெய் இப்போ இது மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், துணியை போட்டு நல்லா காற்று போகிற அளவுக்கு ஒரு தட்டை வச்சு நல்லா இங்கே பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செய்யலாம். அதுக்கு முதல் தோசைக்கல்ல அடுப்பு வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள், எள்ளு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மாவு உருண்டை நல்லா எடுத்துகிட்டு நல்லா அழகாக உருண்டை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவில் தடவிட்டு இங்கே மேடை மேலே வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை அப்படியே வச்சு உருட்ட வேண்டியது. உருட்டிட்டு இதை வந்து அப்படியே நம்ம கையில் எடுத்துட்டு இந்த பின்னாடி நல்லா தண்ணி நல்லா எந்த அளவுக்கு தண்ணி தடவுமோ அந்த அளவுக்கு கல்லுகளை வந்து ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. இதை தோசைக்கல்ல போட்டுடலாம். போட்டுட்டு இதை போய் கையால் அங்கங்கேயும் ப்ரெஸ் பண்ணி விடாது, சுடாது. இதை அப்படியே எடுத்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி பட்டர் இங்கே பாருங்க, பன்னீர் லாவா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.